ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கும்மியடி பெண்ணே கும்மியடி என்று பெண்கள் விடுதலைக்கு வித்திட்ட மகாகவி பாரதியாரின் வரிகளை சுதந்திர வேட்கையாக்கி அனைத்து தரப்பு மக்களிடம் பாரதியின் தெருப்பாடல்கள் வாயிலாக கொண்டு சேர்த்த பெருமை மட்டுமல்ல, ஆடவருக்கு சற்றும் இளைப்பல்ல பெண்ணே நீ வாருங்கள் கும்மியடிப்போம் என்று பாரதியாரின் வரிகளுடன் 78ஆம் ஆண்டின் சுதந்திர காற்றை விழாக்களோடு கொண்டாட இருக்கும் நாம், நமது தேசிய கொடி பட்டொலி வீசி பறந்திட தன்னை மட்டுமல்ல, தமது குடும்பத்தை மட்டுமல்ல, ஆசையாய் பெற்றெடுத்த தமது குழந்தைகளையே சுதந்திர வேட்கைக்காக பறிகொடுத்த வீரத்தாய் பத்மாசினியை இச்சுதந்திர திருநாளில் நினைவிலேந்துவோம். ஆம், பத்மாசினி நாட்டின் விடுதலைக்காக சிறைக்கு சென்ற முதல் வீர பெண்மணி. பாரதியாரின் பாடல்களை நாடெங்கும் பரப்பிய நல் பெண்மணி. மதுரை அருகே சோழவந்தானில் 1897ஆம் ஆண்டு பிறந்த பத்மாசினி மதுரையைச் சேர்ந்த சீனிவாச வரதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பாரதியாரின் நெருங்கிய நண்பராக இருந்த சீனிவாச வரதனுக்கு ஒரு முறை கடிதம் ஒன்று பாரதியிடம் இருந்து வரப்பெற்றது. அதில், உன் சொத்தை விற்றேனும் பத்திரிகை நடத்துவதற்கு பணம் அனுப்பு என்று வழக்கமான கம்பீரம் குறையாமல் பாரதியாரால் எழுதப்பட்டிருந்தது. பாரதியிடம் இருந்த நெருக்கம் காரணமாக மறுநாளே தனது சொத்தை விற்று பணம் அனுப்பி வைத்தார் வரதன். அன்றைய காலகட்டத்தில் பாரதி நாட்டு மக்களுக்கு அவ்வளவாக அறிமுகம் இல்லாத கவிஞர். தாளில் கவிதைகளை எழுதி தள்ளுவதோடு நின்று விடுவார் பாரதி. அவரின் கவிதையின் கருத்தும் செறிவும் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு காலகட்டம் அது. இந்த நேரத்தில் தனது கணவரின் நண்பரான பாரதியின் பாடல்கள் பத்மாசினியை வெகுவாக ஈர்த்தது. இவரது பாடல்களை நாட்டு மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்ற ஆவல் சீனிவாச வரதனுக்கு மட்டுமல்ல, பத்மாசினிக்கும் எழுந்தது. ஆகையால் அந்த பாடல்களை மனப்பாடம் செய்து அதற்கு ராகம் அமைத்து வீதி வீதியாக கிராமமாக சென்று பாடினார். பஜனை பாடல்களை போன்று பாடிய அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. பாரதியாரையும் அவரது கவிதையையும் நாட்டு மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமை இவர்களையே சாரும். 1922ஆம் ஆண்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டம் தீவிரமடைந்தது. அந்த போராட்டத்தில் சீனிவாச வரதனும் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டார். அப்போது ஏனைய பெண்களைப் போல சோகமும் கவலையும் இல்லாமல் தனது கணவருக்கு நெற்றி திலகமிட்டு மாலை அணிவித்து மலர்ந்த முகத்துடன் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்த ஒப்பற்ற வீராங்கனைதான் பத்மாசினி. இதுவரையிலும் கணவரின் சுதந்திர போராட்ட பங்கெடுப்பில் உறுதுணையாக மட்டுமே இருந்தார். இதன் பின்னர் அவருள் வீரம் முளைத்து துடித்தெழுந்தது. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்வது என்ற ஆவேசம் அவருள் எழுந்தது. அன்றைய காலகட்டத்தில் தன்னை பெண் என்று ஒதுங்கிக் கொள்ளாமல் தன்னந்தனி ஆளாக போராட்டத்தில் குதித்தார் பத்மாசினி. செல்வ சீமானாக இருந்த அவர் சுகங்களை களைத்தெறிந்து சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவருக்கு சொத்துக்கள் சுகங்கள் இருந்தும் கூட அந்த வருமானத்தில் தனது வாழ்வை வாழ அவருக்கு விருப்பமில்லை. ராட்டையில் நூல் நூற்று அதில் வரும் வருமானத்தில் சாப்பிட்டு வந்தார். இவர் ராட்டை மூலமாக தயாரிக்கும் கதர் துணியை எப்படி விற்பனை செய்வார் தெரியுமா? தினமும் மாலை வேளையில் பாரதியார் பாடல்களை பஜனை பாடல்களை போன்றே பாடிக்கொண்டே வீடு வீடாக சென்று விற்பனை செய்வார். இவரது பேச்சாற்றலில் மயங்கி சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக இருந்தவர்களும் கூட இவரிடம் கதர் துணியை வாங்கிட செய்திடுவார். அது மட்டுமல்ல, ஆங்கிலேய அரசிடம் வேலை பார்த்து ஊதியம் வாங்கும் அடிமைத்தனம் உள்ளவர்களும் கூட இவரது பேச்சில் மயங்கி கதர் துணியை வாங்கினார்கள் என்பது வரலாறு. விடுதலை போரில் ஆண்கள் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்ற அப்போது நிலவிய வலுவான கருத்தை உடைத்தெறிந்தார் பத்மாசினி. சாவித்திரி, சீதை, சந்திரமதி ஆகிய வீரமங்கையர் வாழ்ந்த நாடு, தன்னை மானபங்கப்படுத்திய துரியோதனின் இரத்தத்தை எடுத்து தலையில் முடியப் போவதாக வீர சபதம் நிறைவேற்றிய பாஞ்சாலி பிறந்த நாடு என்று பெண்களின் மனதில் வீரத்தை பாய்ச்சினார். அடிமைத்தனத்தில் இருந்து நாட்டை விடுவிப்பதில் பெண்களின் பங்கேற்பே உறுதியானது என்ற இவரின் ஆவேச பேச்சால் பெண்கள் பல சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். 1930ஆம் ஆண்டில் பத்மாசினி 3 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது மதுரை ஜான்சிராணி பூங்காவில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட பொதுக்கூட்டத்தில் ஆங்கிலேய அரசிடம் போலீஸ் வேலை பார்க்கும் அனைவரும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பை விடுத்தார். இதனை கேள்விப்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் பத்மாசினியை கைது செய்து 6 மாதம் சிறையில் அடைத்தனர். பத்மாசினி 3 மாத கர்ப்பம் என்பதால் குமட்டலும் வாந்தியுமாக அங்குள்ள உணவு பிடிக்காமல் சிறையில் தானே சமைத்து சாப்பிட அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரி சிறையிலேயே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். 1 வாரம் நடத்திய போராட்டத்தால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவரது கர்ப்பமும் கலைந்தது. இச்சம்பவம் பலருக்கு அதிர்ச்சியினை ஏற்படுத்தியதால் சிறையில் இருந்து பத்மாசினி உடனடியாக விடுவிக்கப்பட்டார். அவரது சுதந்திர போராட்ட எண்ணம் அப்போதும் குறையவில்லை, மேலும் தீவிரமாகியது. நாள்தோறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று அனல் கக்கும் உரையை நிகழ்த்துவார்.
இவரது பேச்சால் இளைஞர்கள் அனைவரும் அந்த நிமிடமே வெள்ளையனை நாட்டை விட்டு துரத்துவதற்கான வேகம் பெற்று துடித்தெழுந்தனர். பத்மாசினியின் எண்ணம் முழுவதும் நாட்டின் விடுதலையை பற்றியதாக மட்டுமே இருந்ததால் அடுத்தடுத்து பிறந்த 2 குழந்தைகள் வளர்ப்பின் போதும் விடுதலைக்கான போராட்டங்கள் மேலோங்கி சிறை, கைது என்ற நிலையில் 1 வயதிற்குள்ளாகவே 2 குழந்தைகளையும் பறிகொடுக்கும் துர்ப்பாக்கிய நிலையிலும் நாட்டு விடுதலையே பெரிதென நினைத்தார். இதன் பிறகு மீண்டும் கர்ப்பம் தரித்த பத்மாசினிக்கு 8 மாதம். அப்போது காவிரி நடைப்பயணம் ஒன்றிற்கு விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணியம் ஏற்பாடு செய்திருந்தார். எந்த நேரத்திலும் பிரசவிக்கலாம் என்ற நிலையிலும் ஏனைய விடுதலை போராட்ட வீரர்கள் நடைப்பயணத்திற்கு அவரை தடுத்தனர். தேச நலனே பெரிதென்று உறுதியாக கூறி நடைப்பயணத்தில் உற்சாகமாக பங்கேற்று வழிநெடுகளும் பாரதியாரின் விடுதலை பாடல்களை பாடியும் விடுதலை பிரச்சாரங்களை உணர்ச்சி பொங்க பேசியும் மக்களின் ஆதரவை பெருக்கினார். 48 மணி நேர நடைப்பயணம். ஒகேனக்கல் வரை வந்த பேரணி 2 பிரிவாக பிரிந்து ஒன்று திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூருக்கும் மற்றொன்று தர்மபுரிக்கும் சென்றது. பத்மாசினி தர்மபுரி செல்லும் குழுவில் இடம்பெற்று தனது நடைப்பயணத்தை பெண்ணாகரம், பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, மாரண்டள்ளி, ஓசூர் வரை நடந்தே சென்று நாட்டு விடுதலைக்கான பிரச்சாரங்களை செய்தார். வழியில் அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அங்கு அதிகமான குளிர் இருந்ததாலும் தங்கிட வசதியான இருப்பிடம் இல்லாத சூழ்நிலையிலும் குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு 3ஆம் நாளே இறந்து போனது. சில நாள் ஓய்விற்கு பிறகு மீண்டும் காவிரி நடைப்பயணத்தில் தன்னை இணைந்து நடக்கத் தொடங்கினார். பெல்காமில் மகாத்மா காந்தி அவர்களின் தலைமையில் பொதுக்கூட்டத்தில் பத்மாசினி ஆற்றிய உணர்ச்சிபூர்வமான பேச்சு காந்தியடிகளை வெகுவாக கவர்ந்தது. தனது அடிமை நாடு விடுதலை பெற்றிடவே தனது 3 குழந்தைகளையும் அர்ப்பணித்த பத்மாசினி ஆஸ்துமா நோயின் பாதிப்பு அதிகமானதாலும் அதற்கு ஒழுங்கான சிகிச்சை பெற வேண்டும் என்ற சிந்தனை ஏதும் இல்லாமல் எப்பொழுதும் நாட்டின் விடுதலை பற்றி மட்டுமே சிந்தித்து செயலாற்றிய பத்மாசினி நோயின் தாக்கம் அதிகமாகி இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்ற அந்த மகிழ்ச்சியான நாளை கொண்டாட முடியாமலேயே 1936ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார் பத்மாசினி என்னும் வீரத்தாய். சுதந்திர வேட்கையில் ஆண்களுக்கு பின்னால் அல்ல, ஆண்களுக்கு சரிநிகர் சமானமான பத்மாசினி அம்மையாரை இச்சுதந்திர நாளில் நினைவில் ஏந்துவோம். இப்போது சொல்லுங்கள், நாம் வாழும் இந்த தேசத்தின் சுதந்திரம் சும்மாவா கிடைத்தது? இச்சுதந்திரத்தை போற்றி பேணி பாதுகாப்போம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.